இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயத்த சூப்பராக சொல்லியிருப்பாரு. அதாவது அருண் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ அருண் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது சொல்லணும்னா இப்போ நான் இருக்கும்போதே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவர் எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா, லாஸ்ட் வீக்கு விஜய் சேதுபதி சார் எபிசோடில் எந்த நியாயமும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ரஞ்சித் கிட்ட பேசியிருப்பாரு. அதனால் நம்ம என்ன செய்யணுமோ இறங்கி செஞ்சிட வேண்டியதான். நியாயம்னு எதிர்பார்த்தா எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அதை குத்தி காட்டி தான் விஜய் சேதுபதி சார் சரியான செருப்படி கொடுத்தாரு அருணுக்கு. இது வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டை அப்படி யாருமே பேசக்கூடாது. எந்த சீசன்லேயும் யாருமே ஹோஸ்ட் அப்படி தப்பாக பேச மாட்டாங்க. ஹோஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் அருணோட ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே சரியில்லை. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு தனியாக கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு பிக் பாஸ் எதுவும் வார்ன் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, கொஞ்சம் மரியாதையாக பேசினார். அப்படி இருந்தும் எபிசோட் முடிவில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து தனியாக திரும்பவும் விஜய் விஷால் கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸ் கேட்கும். ஸோ இது வரைக்கும் எந்த பிபி ஹிஸ்ட்ரியிலையும் இது நடந்ததே கிடையாது. எபிசோட் முடிஞ்சு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹோஸ்ட் வந்து ரிப்ளை பண்ணதே கிடையாது. ஸோ சரியாக வச்சு செஞ்சுருப்பார் அருண் மாட்டிட்டு முடித்த மொமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பிபி ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோஸ்ட் ஆனால் பரவாயில்ல, விஜய் சேதுபதி சார் விடவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நேரம் அருண் பேசினதுக்கப்புறமும் இங்கே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அருண் உட்காந்து விஜய் சேதுபதி சார் இப்படி கேட்குறாரு, என்னன்னு புரியலன்னு திரும்ப அவரை பற்றியே பேசிகிட்டு இருந்தது தப்பு. ஸோ அது பிக் பாஸ் கேட்டிருக்கணும், கேட்காதது தனக்கான மரியாதையை தானே தேடிக்கிட்டார் விஜய் சேதுபதி சார். நல்லா கேட்டார் டப்பா அருணை. இதே மாதிரி கொடுத்தா தான் இனி உள்ள மிச்ச கண்டஸ்டன்ஸும் ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.